அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிவா. இது மெட்டா ஸ்பெக்ட்ரா உங்கள் சேனல். நாம் இப்போ ஆந்திராவில் இருக்க விஜயவாடாங்கிற உண்டவல்லி கேவ்ஸ் அந்த லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கேவ்ஸை பற்றி சொல்லணும்னா 4th century to 7th century அந்த காலகட்டத்தில் தான் இந்த கேவ்ஸு உருவாக்குனதா வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. இதோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஒரு 4 அடுக்கு அந்த டைப்பில் பண்ணியிருப்பாங்க. இந்த மலையை ஒரு பெரிய பாறையை குடைஞ்சி நம்ம அந்த தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மகாபலிபுரத்துலாம் இருக்கும் இல்லையா, அந்த டைப்பில் தான் இங்கே இது பண்ணியிருக்காங்க. இந்த குகை கோயிலில் இங்கே இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட்டில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே இன்னும் நிறையா அதுமாதிரி கேவ்ஸ்லாம் இருக்குது. ஓகே மைடியர்ஸ், வாங்க நம்ம உண்டவல்லி கேவ்ஸ் உள்ளார ஒரு வியூ பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பார்க்கை நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தொல்லியல் துறை அவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இந்த கேவ்ஸ் ஃபுல்லாக வருது. அது என்னடா இந்த லொக்கேஷனுக்கு உண்டவல்லி கேவ்ஸ்னு இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த கேவ்ஸ் இருக்கிற லொக்கேஷன் உண்டவல்லிங்கிற வில்லேஜில் இருக்குது. ஸோ அதனால் இந்த கேவ்ஸுக்கு உண்டவல்லி கேவ்ஸ்னு பேர் வச்சுருக்காங்க. இது 4 அடுக்கு டைப்பில் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தா ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு பில்லர் இருக்குது, ஒரு அன்ஃபினிஷ்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திங்கன்னா தான் உங்களுக்கு இந்த சிற்பங்கள் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. நம்ம இந்துக்களோட அடையாளங்கள்லாம் நிறையா இருக்கிற மாதிரி இந்த பில்லர்ஸு. அந்த தூரம் இது இந்த கிருஷ்ணா ரிவர் இருக்குல்ல, அதோட ஆற்றங்கரை பிரான்ச்சு ஆறு. இந்த கிருஷ்ணா ரிவரோட பிரான்ச்சு தான் இந்த ஆறு. அதோட ரிவர் பேங்க்கில் தான் இந்த கேவ்ஸ் இருக்குது. இது தொடக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இது சமணர் படுகையாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த சமண மதம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிருக்கு. புத்த மதம் என்ட்ராகுது. புத்த மதம் என்ட்ரானது அந்த புத்த பிச்சுக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, துறவிகள், அவங்களோட புத்த விகார், அவங்க அந்த துறவிகள்லாம் வந்தால் அந்த தங்கியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இடமா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் புத்த மதமும் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சம் மறைய ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம இந்துக்களோட அரசர்கள் கண்ட்ரோலில் இந்த இடம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த சிலை, இந்த சிற்பம் அதெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம இந்து அரசர்கள் தான் இதை சிற்ப வேலைப்பாடெல்லாம் பண்ணதாக வரலாற்று ஆய்வர்கள் சொல்கிறாங்க. வாங்க இந்த உள்ளார என்ட்ராகும். ஆனால் நம்ம இப்போ நினைக்கலாம், இன்றைய காலகட்டத்துக்கு ஒன்றா நம்ம மிஷினரிஸ் எல்லாம் கையில் இருக்குது, இந்த சிற்பங்களையோ இல்லை பில்லர்ஸோ சூப்பராக பண்ணிடலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த பில்லர்ஸோ இந்த வாலில் இருக்க சிற்பத்தெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இந்த மனுஷங்களை மேன் பவர் வச்சுட்டு இந்த இரும்பு, இந்த உளி, அந்த மாதிரி சம்திங் லைக் திஸ் அப்படி தானே இருந்திருக்கும். அதை வச்சு இது எப்படிரா இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக செதுக்கியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப பிரமிப்பாக தான் இருக்குது. இந்த பார்த்துக்கிட்டே வாங்க, இந்த எல்லா சிவன் எல்லா அடையாளங்களும் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கேவ்ஸை பொறுத்த வரைக்கும் சமணம், புத்தம், இந்து இது 3 ஒருங்கிணைந்த ஒரு லொக்கேஷனை பார்த்த திருப்தி நமக்கு இருக்கும். இந்த வால்ஸில் ஃபுல்லாக சிற்பெல்லாம் செதுக்கியிருப்பாங்க பாருங்கள். இந்த இந்த வால் முடிகிற எண்டில் பாருங்கள், ஒரு அருமையான ஒரு பிள்ளையாரோட ஸ்டாச்சு இருக்கும். பார்க்க ஒரு தெய்வீகமான கமலம் அப்படியே பார்க்கச்சு. அந்த இடம் மட்டும் ஏதோ லைட்டிங் ஸ்பெஷலாக இருக்குது. இன்னும் ஒரு லைட்லாம் போடல, ஏதோ லைட்டிங் அங்கே மட்டும் தனியாக இருக்குது. ஸோ இது முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஃப்ளோர் போகலாம். அங்கே தான் இந்த படுத்திருக்க நிலையில் இருக்க ஒரு அனந்த சயன பெருமாளோட பிரம்மாண்ட ஒரு சிலை இருக்குது. அந்த பார்த்திங்கன்னா அதை எப்படி இவங்க செதுக்கியிருப்பாங்கன்னு பார்த்தாவே நமக்கு அப்படி ஒரு பிரமிப்பாக இருக்கும். அடுத்த ஃப்ளோர் வந்துட்டோம். நம்ம போன டைம் பார்த்திங்கன்னா இந்த ஜூலை இந்த வீக்கில் ஃபஸ்ட் வீக்கில் தான் வந்தோம். பயங்கர ஹாட்டாக இருக்குமே ஆந்திரா, என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தோம். பை காட் கிரேஸ் ரொம்ப க்ளவுடியாக தான் இருந்தது. ஸோ விஜயவாடா ஒரு ஃபங்க்ஷன், அதுக்காக அங்கே வந்தோம். சரி இவ்வளோ லாங் வந்துட்டோமே, சரி ஒரு ட்ரிப் ஒரு 3 to 4 days அப்படியே இங்கே ஆந்திராவை ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு ஒரு பிளான். அதுதான் ஃபஸ்ட்டு இந்த விஜயவாடாவிலேருந்து இங்கே வந்துவிட்டோம். இந்த மேலையில் தெரியுது இல்லையா, அந்த துறவிகள்லாம் ஏதோ ஒரு இந்த நிலையில் இருக்கிற மாதிரி தோணும். இதான் சொன்னேன் இல்லையா, இந்த அனந்த
சயனத்தில் இருக்க பெருமாள் சிலை பாருங்கள், அப்படியே படுத்துருக்க மாதிரி. பா, பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது நமக்கு இது பார்க்குறதுக்கு. அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம், அப்படி இருக்குது. இந்த கேவ்ஸை பற்றி சொல்லணும்னா அங்கே உள்ளூரில் ஒரு கதை இருக்குது, ஸ்டோரி. என்ன ஸ்டோரின்னா, மங்களகிரின்னு ஒரு லொக்கேஷன் இருக்குது. இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸோ 25 கிலோமீட்டர்ஸோ இருக்குது. இங்கேருந்து இது டயர்டாயிட்டான் தான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கேருந்து இந்த கேவ்ஸ்லேருந்து இந்த மங்களகிரிக்கு ஒரு கீழே அந்த சுரங்கம், இந்த தரை வழி சுரங்கம் இருக்கும் இல்லையா, நம்ம இந்த தமிழ்நாட்டில் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம்னு இருக்குது பாருங்கள், அங்கே ஒரு ஹில், அங்கே அது மாதிரி தான் ஒரு ராஜாக்கள் கால கோட்டையெல்லாம் இருக்குது. அங்கேருந்து நம்ம செஞ்சிக்கு ஒரு சுரங்கம் இருக்குன்னு அந்த காலத்தில் நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலாம் சொல்லுவாங்க. அது தெரியல, அது உண்மையாக பொய்யான்லாம் தெரியல. அது மாதிரி இங்கேருந்து இந்த மங்களகிரிக்கு ஒரு கீழே பாதுகாப்பு, யாராவது வந்தாங்கன்னா உள்ளார அது வழியாக போகிற மாதிரி இருக்குது. அது இப்போ என்னென்னா பாதுகாப்பு கருதி மூடி வச்சுட்டாங்க அப்படின்றாங்க அந்த உள்ளூர் மக்கள்லாம். ஸோ அது ஒரு மித்து, அது உண்மையாக இல்லை பொய்யான்னு நமக்கு தெரியல. ஸோ நம்ம ட்ராவல் அங்கே ஃபுல்லாக பார்த்துட்டோம். அந்த பார்க்குக்கு வந்துட்டோம். அப்படியே ஒரு ரவுண்டு இந்த பார்க்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்ற மைண்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா அடுத்த லொக்கேஷன் போகணும், டைமும் இருக்காது. 3-4 டேஸில் கொஞ்சம் கவர் பண்ணலாம். அந்த யகந்தி, இந்த புஷ்பா படம்லாம் எடுத்தாங்களே, அது அந்த சக்கச்சி வந்த போன எடுத்த அந்த கண்டிக்கோட்டை, அது மாதிரி சில லொக்கேஷன்லாம் போகலான்னு பிளானு. ஸோ அடுத்தடுத்து போவோம், அந்த வீடியோஸை அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். இது மெட்டா ஸ்பெக்ட்ரா உங்கள் சேனல். தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை. அவசியம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறேன் நம்மளோட சேனலை. இப்போ இருக்கிற கையில் ஒரு ஆப்பிள் செல்ஃபோனில் தான் அந்த லொக்கேஷன் எல்லாம் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் இதில் தான் எடுக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதில் தான் மைக் வாங்கியே யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம், இது வரைக்கும் மைக் கூட வாங்காதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நம்ம பெருசாக நமக்கு பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால் நல்லா பண்ணலாங்கிறதுக்கு இப்போ தான் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ மை டியர், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.